عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال نبينا صلى الله عليه وسلم: الصوم جنة، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற துணை நல்லுள்ளங்களின் மீதும் உண்டாவதாக. பேரன்பிற்குரிய பேரருளாளனின் பேரருள் பெரும் கிருபை நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனைகளோடு, ஷாபானினுடைய இறுதி ஜும்ஆவில இறுதி நாளிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறார். ரமலானை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றோம். எதிர்பார்ப்பினுடைய கூலி அல்லாஹ்விடத்திலே அலாதியானது. அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு பயனுள்ளதாக சலாமத்தானதாக ஆக்கி வைப்பானாக. அந்த ரமலானை அடைந்து அதிலும் சலாமத்தான அமல்களை செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் பரிபூரணமான முறையிலே நமக்கும் ஏனைய மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கியருள்வானாக. தராவீகை இமாம் ஜமாத்தோடு அவ்வளவு தக்பீரோடு பருவுகளை நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. குர்ஆன் இறங்கிய மாதத்திலே குர்ஆனோடு பயணிக்கக்கூடியவர்களாக, குர்ஆனுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாருள்ளவர்களாக, முழு தராவீகிலும் குர்ஆனின் வசனங்களை கேட்டு மகிழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அதிகம் அதிகம் எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. லைலத்துல் கதுரை அடைந்து அதில் வணங்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூலியத்தாக்கி வைப்பானாக. ரமல் என்று சொன்னால் பாவங்களை கரிப்பது. நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் கரித்து சாம்பலாக்கி புனிதவான்களாக இந்த ரமலானில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கசப்புகள், சங்கடங்கள், துன்பங்கள், துயரங்கள், குரோதங்கள், வெறுப்புகள் அத்துணையும் அல்லாஹ் சாம்பலாக்கி விடுவானாக. பேரன்பிற்குரிய அருளாளன் அர் ரஹ்மான் ரஹ்மத்தினுடைய பத்திலும் மகுஃபிரத்துடைய பத்திலும் நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய இத்துக்கும் மினன் நாரிலும் அல்லாஹ் நம்மை அவனுடைய எல்லா வகையான ரஹ்மத்துக்களையும் பொழிந்து மகுஃபிரத்தை தந்து நரக விடுதலையை பெற்றவர்களின் பட்டியலில் சேர்த்து வைப்பானாக. இந்த ரமலான் நமக்கு சாந்தியாக சலாமத்தாக இருப்பதற்கு எல்லா வகையிலும் அல்லாஹ் துணை புரிவானாக என்ற துஆக்களோடு, அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முஃமின்களே, அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, இதன் மூலம் நீங்கள் இரையச்சமடையக்கூடும், நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு 3 விஷயங்கள் புலப்படுகிறது. நமக்கு 3 விஷயங்கள் விளங்குகிறது. ஒன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எல்லா சமூகத்திற்கும் நோன்பு கடமையான ஒரு வணக்கம். நமக்கு மட்டும் கடமையான வணக்கம் அல்ல,
நமக்கு முந்தைய சமூகம், நமக்கு முன் வாழ்ந்த நபிமார்களினுடைய அந்த கூட்டம், ஆதம் நபியிலிருந்து அத்துணை நபிமார்களின் கூட்டத்தாருக்கும் சமூகத்தாருக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்திருக்கிறது என்பது நமக்கு விளங்குகிறது. அதே போல நோன்பு நமக்கு மட்டுமான கடமை அல்ல, நமக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் அது கடமை என்பதை மீண்டும் ஊர்ஜிதப்படுத்துகிறது. அன்பிற்குரியவர்களே, அதே போல முஸ்லிம்களுக்கு இதிலே ஒரு ஆறுதலும் இருக்கிறது. அதாவது நோன்பு நோற்பது கடினமான விஷயம், சிரமமான விஷயம், நோன்பெல்லாம் நோற்பதற்கு முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது லேசு. உங்களுக்கு மட்டும் இது கடமை இல்லை, உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கும் கடமையாக இருந்துச்சு, அதை அவர்கள் பின்பற்றினார்கள் என்பதை இங்கு அல்லாஹ் சூசமாக சொல்லி காட்டுகிறார். ஆக நோன்பு என்பது லேசான ஒரு வணக்கம், நோன்பு என்பது அது இலகுவான ஒரு வணக்கம். எனவே நோன்பு அது கஷ்டமான அமல் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நிறைய பார்க்குறோம், வேலை பளு, நோன்பு வைப்பதற்கு இயலாது, நோன்பு வைக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லைங்க என்று சாதாரணமாக சொல்லிவிடுகிறார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்லுவான், யார் நோன்பை விடுறதுக்கு அனுமதி, யார் நோன்பு வைப்பதற்கு அனுமதி, நோன்பை விட்டாலும் யார் கலா செய்யணுங்கிற அந்த தகவல்களை அல்லாஹ் சொல்லிட்டு வருவான். அந்த அடிப்படையில் அன்பிற்குரியவர்களே, நோன்பை விடுவதற்கான அனுமதி என்பது வயோதிகர், குடுகுடு கிழவனாயிட்டாரு, அவரால் நோன்பு வைக்கவே முடியாது, அல்லது கடுமையான நோய் இருக்குது, இது மாதிரியான மனிதர்கள் நோன்பு வைத்தா ரூஹு போயிடும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை நோய் அதிகரித்து அவர் மிகவும் பலகீனப்பட்டு விடுவார், அது தகுந்த மருத்துவர் அதை சொல்லி இருக்க வேண்டும். இப்படியான காரணங்கள் இருப்பின் முக்கியமாக இல்லாமல் உள்ளூரில் தங்காமல் முசாஃபிராகிவிட்டார் என்று சொன்னால், வெளியூருக்கு பயணப்படுகிறார் என்று சொன்னால், இது மாதிரியான மனிதர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. கர்ப்பஸ்திரி நோன்பு வைப்பதால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் இருந்தால் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அவர்கள் பகரம் செய்ய வேண்டும், மீண்டும் அதை கலா செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக நோன்பை விடுவதற்கு இவர்களுக்குத்தான் அனுமதி இருக்கிறது. பெண்களிலே மாத தீட்டு ஏற்பட்டவர்கள், பிரசவ தீட்டு ஏற்பட்டவர்கள், இவர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி. வேறு யாரும் நோன்பை விடுவதற்கு அனுமதி அல்ல. சில நேரங்களிலே சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அந்த சலுகை இருக்கிறதா என்பதை நம்மை நாமே பரிசோதித்து ஆலிம்களிடத்திலே கேட்டு அதை சீர் செய்து நோன்பு நோக்க வேண்டும். காரணம், இது அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். நோன்பு அது இறையச்சத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எல்லா விஷயங்களையும் நோன்பின் மூலம் தீர்வாகிறது. எல்லா விஷயங்களுக்கும் நோன்பு மிகப்பெரிய படிப்பினையாகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய பாவகரமான உலகிலே நம்மை பாதுகாப்பதற்கு நோன்பு ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய ரிஸ்கில், பொருளாதாரத்தில் அபிவிருத்தி இல்லைன்னு சொல்கிறோம், வியாபாரம் ஆகலைன்னு சொல்கிறோம். ஒரு பெரிய அறிஞர் அவரிடத்துல வந்து கேட்கப்பட்டது, இந்த மாதிரி வறுமையாக இருக்குங்க, நோன்பு வைங்கன்னு சொன்னார். பசியாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நோன்பு வையுங்க. வியாபாரத்தில் பறக்கத்தில்லை, நோன்பு வையுங்க. எனக்கு திருமணம் ஆகலை, நோன்பு வையுங்க. என்னங்க எல்லாத்துக்கும் ஒன்னையே சொல்லிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சீடர் கேட்கிறாரு. இதை நான் சொல்லலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு மிகப்பெரிய கேடயம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கெடுதிகளுக்கும், முசீபத்துக்களுக்கும், வறுமையாக இருந்தாலும் பொருளாதார சிதைவாக இருந்தாலும் அத்துணைக்கும் நோன்பிலே பதில் இருக்கிறது. பொறுமையின் மூலம் அல்லாஹ் அளப்பரிய கூலியை தருகிறான் என்று விளக்கம் சொல்லப்பட்டது. ஆக அன்பிற்குரியவர்களே, நமக்கு முன்பிருந்தவர்களுக்கு கடமையானது போல நமக்கும் கடமையாக இருக்கிறது. இத்துடனே இல்லை, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் அற்புதமாக நமக்கு இந்த நோன்பை பற்றி, நோன்பினுடைய சிறப்பை பற்றி அறிவுறுத்துகிறது. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபி ஆஹிரி யௌமி மின் ஷஅபான், ஷஅபானினுடைய கடைசி நாட்கள்ல இப்படி சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ் கது அவ்வுக்கும், உங்களுக்கு ஒரு ஷஹ்ருன் அதீமுன் முபாரக்குன், பரக்கத்தான மகத்தான ஒரு மாதம் வருகிறது. அது ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அதிலே இருக்கிறது. யஅல்லாஹு சியாமிஹி ஃபரீலா, அதில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். வ கியாமி லைலிஹி ததவ்வுஆ, பேணுதலாக இரவிலே வணங்குவதை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இன்னும் இஹ்லாஸோடு நலவான காரியங்களை செய்வதற்கு அதிலே அல்லாஹ் வாய்ப்புகளை அளிக்கிறான்னு. இப்படியாக இதனுடைய அந்த வஹுவ ஷஹ்ருன்
அவ்வலுஹு ரஹ்மா, இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி இருக்கிறதே அது ரஹ்மத். வ அவுசத்துஹு மகுஃபிரா, இரண்டாவது பகுதி நடுப்பகுதி இருக்கிறதே அது பாவ மன்னிப்பு. வ ஆஹிருஹு இத்கும் மினன் நார், அதனுடைய இறுதி பகுதி நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடியது அப்படின்னு அந்த சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸ். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை ஷஹ்ருன் அதீமுன் அப்படின்னு சொன்னார். ஷஹ்ருன் அதீமுன், மகத்தான மாதம், மகத்தான மாதம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குண நலன்களை பற்றி சொல்லையில அல்லாஹ் சொல்லுவான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீர் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர். நபியினுடைய குணத்துக்கு ஈடா எந்த குணத்தையும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் அரும் குணங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாங்க. எல்லா வகையிலேயுமே சகோதரத்துவத்துடன் நடப்பதிலும் சரி, இயலாதவர்களுக்கு உதவுவதிலும் சரி, பிறருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதிலும் சரி, எல்லா வகையிலேயுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருங்குணங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாங்க. அந்த குணத்தை பற்றித்தான் அல்லாஹ் சொல்றான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நீர் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர் என்று. அந்த வார்த்தையை தான் நபி அவர்கள் நோன்புக்கு ஓமையாக கூறியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்கன்னு ஆயிஷா நாயகிட்ட கேட்கல, ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, உங்களில் யார் அழைச்சாலும் லப்பை என்று உடனே வந்துடுவாங்க. பெரிய ஆள், இன்னைக்கு ஒருத்தரை போய் பார்க்கணும், வீட்டுக்கு போய் கதவை தட்டி திறந்து அப்படிங்களா நீங்களா வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அவர் தூங்குறாரு, அவர் நாளைக்கு வர சொன்னார், இப்படியெல்லாம் பதில் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டா உடனே லப்பை யா சஹாபி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்களாம். அந்த அளவுக்கு சாதாரணமாக இருந்தாங்க, அந்த அளவுக்கு எளிமையின் சிகரமாக இருந்தாங்க. அவர்களுடைய குணநலங்கள் இருக்கிறதே பிறருக்காகவே வாழ்ந்தாங்க. ஒரு பயணம் போகிறாங்க, உணவு சமைக்கணும், நான் ஒன்று எடுத்துகிட்டு வரேன், நீ ஒன்று எடுத்துகிட்டு வரேன், நானும் எடுத்துகிட்டு வரேன், விறகு சுமந்துட்டு வந்தாங்க. ஒரு தலைவர் எப்படி விறகு சுமக்கலான்னு கேட்ட உடனே எனக்கும் அந்த நன்மை வேணும், முதல்ல அதை செய்வதற்கு நான் தான் தகுதியானவேன்னு சொன்னாங்க. இப்படியே நல்ல அருங்குணங்களுக்கு சொந்தக்காரர். அதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புக்கு பயன்படுத்துகிறாங்க. நோன்புக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் இப்போ நோன்பினுடைய மகத்துவம் என்ன என்பதை விளங்கிக்கணும். அன்பிற்குரியவர்களே, நோன்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் தன்னை பற்றி சொல்லுவான். ஆயத்துல் குர்சி இருக்குது, அது ஒரு உன்னதமான ஆயத்து, ஒரு அற்புதமான ஆயத்து. ஆயத்துல் குர்சி ஓதுறவங்களுக்கு அது பாதுகாப்பு கொடுக்குது. அப்படி அது நிறைய அதனுடைய சிறப்புகள் அலாதியானது. அது அல்லாஹுவினுடைய சிஃபத்துக்களை, அல்லாஹுடைய தன்மைகளை, அல்லாஹுவினுடைய குதிரத்தை அதில் விளக்கப்படுது. அந்த வசனத்தை முடிக்கையில் அல்லாஹ் சொல்லுவான், வஹுவல் அலியுல் அதீம். அந்த அதீம்ங்கிற வார்த்தை, அவன் யாரு? உயர்ந்தவன், மகத்தானவன். அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்புக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நோன்பை பற்றி சொல்லுவாங்க, நோன்பு இருக்கிறதே, ரமலான் மாதம் இருக்கிறதே, அது கடல் போல. ரமலான் மாதம் அது கடல் போல, ஏனைய மாதங்கள் அதில் ஒரு துளி போல. ஏனைய மாதங்களினுடைய நலவு, ஏனைய மாதங்களில் இருக்கக்கூடிய பரக்காத்துக்கள் அது ஒரு துளி. ஆனால் ரமலான் அது மாபெரும் கடல். இப்போ ரமலான் மிகப்பெரிய கடல். அதில் எதை நாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு நாம் கொஞ்சம் யோசிக்கணும். கடல் இருக்குது, சில மனிதர்கள் கடலை பார்க்கறதுக்கு பயணப்பட்டு போகிறாங்க, அங்கே போய் நின்று காலை நினச்சி மகிழ்ந்து கொள்கிறார்கள். உண்மையா இல்லையா? அதுக்கு மேலே போயிட்டு அலை இழுத்துட்டு போயிடும், உள்ளே போக மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேகமானவங்க, வீரமான நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே இடுப்பு வரைக்கும் நடந்து உள்ளே போயிட்டு, இன்னும் சில மனிதர்கள் அதில் மீன் பிடிப்பதற்காக வலையை வீசுகிறாங்க, அதில் மீன்களை அள்ளி கொண்டு வருகிறார்கள். சிறு கடலில் மூழ்கி முத்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி கடலினுடைய ஆழத்துக்கு வரைக்கும் போகிறாங்க, அதை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கி நம்ம முஸ்லீம்களில் நிறைய பேர் இப்படி ரமலான் ஒரு கடல், அதில் ஆரம்பத்தில் கால் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, முழுசாக மூழ்கி தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறதா இங்கே நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இந்த ரமலான் மாபெரும் கடல். அந்த கடலை முழுமையாக அள்ளப் போகிறோமா? அந்த கடலில் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள போகிறோமா? இல்லை ஒரு துளியாக ஆரம்பத்திலேயே காலை நினைச்ச மாதிரி, இல்லை இதுதாங்க கடல், இதுதாங்க ரமலானு, எங்கள் ஆளுகள்லாம் நோன்பு வைப்பாங்க, வசதியானவங்கள்லாம் தான தர்மம் செய்வாங்க, நாங்கள் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போங்க, இப்படி இருக்க போகிறோமா அப்படிங்கிறத நாம தான் முடியும். அன்பிற்குரியவர்களே, ரமலான் அது மாபெரும் கடல். எனவே அந்த கடலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட
குர்ஆன் இறங்குது. சஹாபாக்கள்லாம் அங்கே அந்த மக்கத்து வாசிகள்லாம் வந்து சொன்னாங்க, சஃபா மலையை தங்கமாக மாற்றி கொடுத்துருங்க அப்படி. சஃபா மலையை தங்கமாக மாற்றி இருந்தால் எத்தனை காலத்துக்கு அதை பயன்பெற்றிருக்கோம்? இன்றைக்கி மண்ணுக்குள்ளே எங்கேயோ கிடக்குது, சுரண்டி எடுத்துடுறாங்க. நம்ம சஃபா மலை தங்கமாக மாறினா அன்றைய கொஞ்ச காலத்துக்கு அது பயன்பெற்றிருக்கோம். அல்லாஹ் கேட்பான், அவலம் யக்ஃபிஹிம் அன்ஸல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம் இன்ன ஃபீ தாலிக லரஹ்மத்தும் வ திக்ரா லிகௌமின் யுமினூன். உங்களுக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறனே, இது உங்களுக்கு போதாதா என்பதாக அல்லாஹ் கேட்பான். ஆக குர்ஆன் இருக்கிறதே அது ஒரு அற்புதம், அது ஒரு பேரருள். இன்று வரை அது மக்களுக்கு பௌர்ணமியாக சொலித்து அது தன்னை அர்ப்பணித்து இந்த மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது, மகுடமாக இருக்கிறது. எனவே இப்படி அற்புதமான குர்ஆன் கிடைக்கப்பட்ட மாதம் இந்த ரமலான் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, திருக்குர்ஆனுக்குரிய ஒரு மாதத்திலே திருக்குர்ஆனோடு நம்முடைய நெருங்கிய தொடர்பு எப்படி இருக்கிறது? அல்லாஹ் அறிமுகப்படுத்தியிலேயே சொல்லுவான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எத்தகையதுன்னு சொன்னால் அதில் தான் குர்ஆன் இறங்கியது. எனவே குர்ஆனோடு நமது தொடர்பு அதிகப்பட வேண்டும். அன்றாடம் குர்ஆன் ஓத வேண்டும். குர்ஆன் ஓதும் சபைகளை அலங்கரிக்க வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடிய விஷயங்களில் நாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். நமக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பு, ஒரு நாள் முழுசு குர்ஆன் ஓத முடியலையா, அன்று தராவீஹிலே முழு குர்ஆனையும் ஓதுவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவ்வளவு தக்பீரிலேயே இசாவுக்கு வந்து நின்றுட்டோன்னு சொன்னால் அந்த ரமலானை கண்ணியப்படுத்திய சீதேவிகளில் முதன்மையாகி விடுவனாம். ஏன்னா ரமலான் குர்ஆனுக்குரியது. அந்த குர்ஆனை நாம் அதில் பிரதிபலிக்க வேண்டும். குர்ஆனை ஓதணும். குர்ஆனை நாம் அதை படித்து அதனுடைய விஷயங்களை விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு நாள் முழுசு நாம் ஒதுக்கிடுறோம், எதையுமே நாம் ஈடுபடலை அப்படின்னு சொன்னால் இறுதியாக அந்த தராவீகை முழுமையாக பயன்படுத்தினால் கூட முழு நன்மையையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது சூழ்நிலை? அன்பிற்குரியவர்களே, பருது தொழுகையில் பல பள்ளிகளினுடைய நிலை நம்ம பள்ளி புதுசாக இருக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அல்லாஹ் இது மாதிரி ஆக்கிடக்கூடாதுன்னு துவா செய்வோம். எல்லாரும் அவ்வளவு தக்பீருக்கே வரணும். முழுமையாக இஷால கலந்துக்கிட்டு முழுமையாக தராவீகளையும் கலந்துக்கணும். தராவீகை விட ரொம்ப முக்கியமானது இஷாவுடைய பருது. தராவீகை விட ரொம்ப முக்கியமானது இஷாவுடைய பருது. அப்போ அஜர்த்து சொல்லிட்டாரா, அப்போ நேராக தராவி இஷாவுக்கு போய் தொழுதுட்டு நம்ம வாட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா தராவீகை விட இஷா முக்கியம் சொல்லிட்டார்ல. இப்படியே சில மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா அமல்களையும் நாம் பரிபூரணமாக செய்யணும். இந்த ரமலான் அது மாபெரும் கடல், அது மகத்தான நன்மைகளுக்கான அதிபதியாக இருக்கிறது. எல்லா அகமியங்களின் அது ஒட்டுமொத்த கருவூலமாக இந்த ரமலான் இருக்கிறது. எல்லா அமல்களும் நடைபெறக்கூடிய ஒரு களமாக இந்த ரமலான் இருக்கிறது. ரமலான்ல தொழுக, ரமலான்ல திக்ரு, வாய மூடி இருக்கிறதுக்கு கூட நன்மை. தூங்கிட்டாரு, தூக்கம் கூட வணக்கம். எவ்வளவு பெரிய நியமத்தை அல்லாஹ் வச்சிருக்கான்னு பாருங்க. எந்த சிரமமுமே இல்லை. அவர் பாட்டுக்கு இது ரமலான் காலம்னு நினச்சி நான் பாட்டுக்கு வாயை கொடுத்துடக்கூடாதுன்னு அமைதியாக படுத்து தூங்கிட்டா அதுக்கும் நன்மையாக அல்லாஹ் கொட்டி கொடுக்குறான். சாதாரணமாக அமைதியாக இருக்கிறதுக்கே நன்மைனா அமல் செஞ்சால் அந்த நன்மையை கணக்கிடவா முடியும்? அது அல்லாஹ்வுடைய கசானா, அது மாபெருசு. அல்லாஹ்வுடைய கசானா மாபெரியது. இன்னைக்கு நாம் உலகத்தில் இருக்கிறதுனால தான் சின்ன சின்ன விஷயங்களை கணக்கு போட்டு இது அப்படி அது இவ்வளவு எப்படி இப்படி செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறவன். அல்லாஹ்வுடைய கசானா மாபெருசு. எனவே அதுக்கு ஒரு அளவே கிடையாது. இன்னைக்கு பணம் பெருசாக தெரியுது நம்மள்கிட்ட, அதனால பல மனிதர்களை நாம் இழிவாக நினைக்கிறோம். பல நேரங்களில் அந்த பணத்தை முன்னிறுத்தி வசைபாடுகிறோம், தூற்றுகிறோம். அந்த பணத்தை முன்னிறுத்தி சிலருக்கு மரியாதை கொடுக்கிறோம். பணத்துக்கு எந்த மதிப்புமே கிடையாது. இது உலகத்தில் தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பொருள் தான். ஆனால் அது ஒருத்தருக்கு இருந்தால் அவருக்கு மதிப்புன்னு நினைக்கிறான், அதனால தான் மதிப்பு வராது. அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்புல யாருக்கு மதிப்புங்கிறத அல்லாஹ் உணர்த்தறான். இறையச்சவாதிக்குத்தான். அந்த இறையச்சத்தை நிரப்பமாக தரக்கூடிய அற்புத சாதனம் தான் இந்த ரமலான். ஆக இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்குது, தொழுகிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம். இந்த ரமலானில் உம்ரா செஞ்சால் ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்குது. இப்படி நிறைய எல்லா அமல்களிலும் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. ரமலான் மாபெரும் கடல். அதை எப்படி பருகப் போகிறோம், அதை எப்படி நாம் அதில் முத்துக்குளிக்க போகிறோம் என்பது நம்மை பொறுத்தது. அல்லாஹ் அது பரக்கத்தான மாதத்தை அடைந்து அமல் செய்யக்கூடிய நசீபை தந்திருள்வானாக. எல்லா வகையிலும் ரமலானில் தியாகம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. எல்லா சூழ்நிலைகளிலும் ரமலானை பயன்படுத்தியவர்களாக, ரமலானின்
பண்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை நமக்கு சலாமத்தாக ஆக்கி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் இந்த ரமலானில் சலாமத்தாக்கி வைப்பானாக. இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், ஹான்காக்கள், தர்காக்கள் அத்துணை பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்கி வைப்பானாக. குறிப்பாக வக்ஃப் சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற அழகிய துஆக்களோடு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை கண்ணியத்தை உணர்ந்த மனிதர்களாக ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.